konnichiwa and welcome back to another video. நான் ரீசெண்டாக தான் கைஜு நம்பர் 8 உடைய சீசன் 2 பார்த்து முடித்தேன். எல்லோரும் நினைக்கலாம் சீசன் 2 முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, ஏன் இதை பற்றி இப்போ பேசுனான்னு. அதாவது என் சேனலில் ஸ்டார்டிங் இது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் 5 மந்த்ஸுக்கு அனிமேலாம் பார்க்க போகிறதில்ல, ஃபுல்லாக என் கவனத்தை வந்து ஸ்டடியிலே செலுத்த போகிறேன். ஸோ அதனால் நான் வீடியோஸும் பெருசாக பண்ண மாட்டேன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு காரணத்தால் நான் நிறைய அனிமேஸை பார்க்க வச்சுருந்தேன். ஸோ அந்த அனிமேஸை இப்போ தான் ஒன்று நான் பார்த்து முடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த வரிசையில் தான் கைஜு நம்பர் 8 உடைய சீசன் 2 பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறமா அதை பற்றின என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன குட்டி ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராக பேச வீடியோக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கைஜு நம்பர் சீசன் 2 பார்த்துட்டிங்களா, உங்களை தொடர்ச்சி வந்து கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. இது வந்து தமிழில் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து கிரேஞ்சில் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராக பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஜு நம்பர் 8 இந்த அனிமோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேல கண்டிப்பாக இந்த ஒரு அனிமே இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி தான் இந்த அனிமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா, சீசன் 1 எவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, நல்லா இருக்குது. பட் சீசன் 1 அளவுக்கு இல்லை. ஏன்னு எப்படி சொல்கிறேன்னா, சீசன் 1 பொறுத்தவரையில் எல்லா எபிசோடும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அனிமேஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. 10 out of 10 கொடுக்கலாம், அந்தளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியே சீசன் 2 பக்கம் வந்தோன்னா அனிமேஷன் வைஸாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 என்ன கொடுத்தாங்களோ அதே தான் சீசன் 2லேயும் கொடுத்துருக்கானுங்க. பட் எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னா, இங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டார்டிங்கில் கொடுக்கப்பட்ட ஒரு சில எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. ஆனால் கடைசி ஒரு சில எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. குறிப்பாக கடைசி எபிசோட் சீசன் 3க்கான ஹைப்பை நல்லா க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா சீசன் 3 எப்போ வரும்னு தெரியல, பட் இப்போது வெயிட்டிங்கிலே வரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த அனிமே முடிச்சு வச்சுருக்கானுங்க. அண்ட் இன்னொரு சின்ன மிஸ்டேக் இந்த அனிமேல என்னென்னா, இந்த அனிமேல ஒரு சில எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு அந்தளவுக்கு அது கனெக்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம்னு நான் திங்க் பண்ணேன். அதே நல்லா பண்ணியிருப்பாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அண்ட் இந்த அனிமே கொடுக்கப்பட்ட இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. சீசன் 1 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருப்பானுங்க. இன்ட்ரோவாக இருக்கட்டும் அண்ட் அவுட்ரோவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து லூப்பில் கேட்கலாம். நான் இந்த இடத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கல. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சீசன் 1க்கு டஃப் கொடுக்குற மாதிரியே இந்த சீசனும் வந்திருக்கும். பட் ஒரு சில மிஸ்டேக் விட்டதால் சீசன் 1 அளவுக்கு இல்லை, மற்றபடி ஒரு நல்ல ஒரு அனிமையாக வந்து இந்த சீசன் 2 வந்திருக்கு கைஜு நம்பர் 8. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8 சீசன் 2 பார்த்தினா என்னோடய கருத்துக்கள். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றின கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் டேக் கேர் கைஸ், சைனரா. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா.